விடுதலை நாடுங்கள் விடியலின் நீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் நாடையும் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. விடுதலை நாடுங்கள் விடியலின் நீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. கடவுளுக்கு அஞ்சல் நடப்பவர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள். எளிதோ மீட்பும் வல்லமையும் நம் கடவுளின் ஆட்சியும் மெஸ்ஸியாவின் அதிகாரமும் வந்துவிட்டன. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் இறை தந்தையின் பரிவிரக்கமும் தூய ஆவியானவரின் ஞானம் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா. வானிலிருந்து உங்களுக்கு உணவு அளிப்பவர் மோசே அல்ல, என் தந்தையே. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, என்னுடைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக் கொள்வோமாக. தொடர்ந்து புனித ஸ்தேஃபான் ஒரு சாதாரண விசுவாச சாட்சியத்தை கொடுக்காமல் ஒரு உயிருள்ள சாட்சியத்தை கொடுக்கின்றார். யூத மக்கள் தாங்கள் செய்த ஒரு பெரிய துரோகத்தை, பாவத்தை அவர்கள் முன் வைக்கின்றார். நீதிமான், கடவுளின் குமாரன், இவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். இருப்பினும் அவர் பால் நீங்கள் திரும்பினால் மீண்டும் மீட்பு பெறுவீர்கள். இதை தடுப்போருக்கு எரிச்சலாக இருந்தது. ஆதலால் கல்லால் இருந்து அவரை கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இவருடைய தீய எண்ணங்களின் திட்டங்களை அறிந்து தொடர்ந்து அவர் ஜெபத்தில் மூழ்கின்றார். கடைசியில் அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒளி என்றால், வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் சரி, என் உயிரை, என் உடலை, என் ஆன்மாவை இறைவனின் கரங்களிலே ஒப்படைப்பேன். கடவுளுக்கு உரியது என் உயிர், உடல். ஆம் நண்பர்களே, இந்த ஒரு எண்ணத்தில் நாம் வாழும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு கட்டுகளிலும் நாம் இறை திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். இப்பொழுது இந்த உணர்வை நாம் இழக்கின்றோமோ, மற்ற எண்ணங்களையும் இயக்கங்களையும் கொண்டு வாழக்கூடியவர்களாக ஆழ்வதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. தொடர்ந்து இந்த நற்செய்தி வாசகத்திலே இறைமறை சிந்தித்து இந்த உணர்வையே உணவாக கொடுக்கின்றார். என் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உணவு. வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ளவனானே, என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான். இறை திருவுளத்தை நிறைவேற்ற யாரெல்லாம் தங்களது வாழ்வை அர்ப்பணித்து வாழ்கின்றார்களோ அவர்கள் நீடிய காலம் வாழ்வார்கள், நீடிய காலம் வாழ்வார்கள். நீடிய காலம் வாழ்வது மட்டுமன்று, ஊழியம் செய்து கொண்டே வாழ்வார்கள். இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு அனைத்து புனிதர்கள். அவர்கள் நிலைப்பாடு பெறுவதற்கு காரணம், இடைவிடாமல் உயிர் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களுக்கு சேவை செய்ய, அவர்களது உயிரை காக்க, அவர்களது வாழ்வை செம்மைப்படுத்த இவர்கள் இடைவிடாமல் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக திருச்சபையின் முதல்
மறைசாட்சியார் புனித ஸ்டீஃபானை நாம் சந்திக்க இருக்கின்றோம். சில நேரங்களில் நமக்கு எத்தனையோ விதமான கேள்விகள் எழுகின்றன, சந்தேகங்கள் எழுகின்றன. சமயத்தை பற்றி, நம்முடைய ஆன்மீக வாழ்வை பற்றி. இந்த தருணங்களிலே வெற்றி பெற்ற இந்த புனிதர்களை நாம் நம் மனக்கண் கொண்டு உள்ளவானால் கண்டிப்பாக நமக்கு அதிகமான வெளிச்சம் கிடைக்கும். இறைமகன் இயேசு கிறிஸ்து செய்த புதுமைகளிலே பெரிய புதுமை என்றால் அனைத்து ஆன்மாக்களை விடுவித்து இறைவன் பால் ஏந்தி சென்றார். ஏந்தி செல்வதற்கு காரணம் இவர்கள் அனைவரும் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே. ஆதலால் இன்று நாம் நம்மையே கேட்டு பார்ப்போம். இதன் அடிப்படையில் நாம் வாழ ஆசிக்கின்றோம். சாதாரண உலகம் உணவை எண்ணி எதிர்பார்த்து நாம் வாழ முயன்று கொண்டிருக்கின்றோமா, அல்லது இறைவனின் துணையால் இறைவன் வழியாக வாழ ஆசிக்கின்றோமா? அதிலும் குறிப்பாக நற்கருணை நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த சிறப்பான உணவு என்றால் தன் உடலையே முறித்து கொடுக்கின்றார், தன்னுடைய தசையை கொடுக்கின்றார், தன்னுடைய இரத்தத்தை பானமாக கொடுக்கின்றார். யாரிடம் தாகமாயிருந்தால் அவர் என்னிடம் வந்து பருகட்டும், குடிக்கட்டும். என்னிடம் வருகின்றவனுக்கு பசியே இராது. இந்த இறை உணர்வு நம்மில் பசுமையா இருந்தால் இந்த திருப்பணி வழியாக இறைவனுக்கு நன்றி நல்குவோம். ஒருவேளை இந்த உணர்வை அப்புறப்படுத்தி உலக போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், உலக சிந்தனைகளுக்கு நாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தால், நாம் கட்டிக்கொண்டு அனைத்த பாவங்களுக்காக இறைவனுக்கு மறுமருந்து மன்னிப்பை கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால், சொல்லால், செயலால், கடமையால் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் சகோதர சகோதரிகளே, உங்களை எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை குற்றங்களை மன்னித்து நமக்கு அருள்வாழ்வை குருவாழ்வை புது வழங்குகிறாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்களை படைத்து பராமரித்து பாதுகாக்கும் பரமனே, இறைவா தண்ணீராலும் தூயாவியாராலும் மறுபிறப்பு அடைந்தவர்களுக்கு விண்ணகாற்றின் நுழைவாயிலே திறந்து விடுகின்றேன். உம்மடியார்கள் மீது நீ பொழிந்துள்ள அருளை பெருகச் செய்தருளும். அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற்று உமது பரிவிரக்கத்தால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக. உம்மோடு தூயாவியாரும் ஒன்றில் இறைவனாய் என்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 51 அதிகாரம் 8 இறைவசனம் 1 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே,
இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல் நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறை வாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர் வழியால் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரும் தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில், உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமைமிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பெறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். பல்லவி. உமது கையில் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வதரும் உணவு நானே, என்னிடம் வருபவர்களுக்கு பசியிராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. நம்மை போஷிக்கும் பசியை போக்கும் வசனங்கள் 30 முதல் 35 முடியும் வரை. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்கான என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் காலை நிலத்தின் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறை நூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவரிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அளிப்பவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசுவிடம்,
வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியிராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது என்றார். நம் பசியை தாகத்தை போக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நான் இணைகின்றேன். காணிக்கை அன்புடைய எண்ணங்களை வைத்துவிட நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பசி தாகம், நம் மத்தியில் வாழக்கூடிய அனைத்து கொரோனா தொற்று நோய்க்கு ஆளாகிய அனைத்து சகோதர சகோதரிகளையும், இவருடைய இழந்த குடும்பங்களையும், பாதிக்கப்பட்டவர்களுக்காக சிகிச்சை செய்து வரும் அனைத்து மருத்துவர்களையும் இறைவனுக்கு காணிக்கையாக படிக்கின்றவர்களை நாம் குழுவி திருவரி எல்லா உலகத்தை யாத்திரை விளைக்கின்றோம். ஆண்டவரே, அக்களிப்புறும் திருவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா இன்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியாரை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுறையிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவரின் மேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டு அவர் என்றும் வாழ்கின்றார்.
ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. ஆற்றில் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாற்றி புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஜெபித்து பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாண்டவர் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர் தூய்மைத்திற்கு போற்று. ஆகுடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே திருப்புடலும் ரத்தமுமாக இவளுக்கு மாறுபடவாக அவர் பாடுபட உளக்கடிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து தம் தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி கூறி ஆசீர்வதித்து அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதய நினைவாக செய்யுங்கள். என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கொண்டு வாழ்ந்த ஒப்பத்தையும் மீட்பின் துன்பத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு கூடிய புரிய தகுதி ஏற்றுக்கொண்டிருந்தே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்வைகளை தூய ஆவியான முன் சேர்க்க வேண்டும் என
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி திருவை நினைப்பூர்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சார், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பினை பெறச் செய்தருளும். அப்பா பிதாவே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரை இறக்க நினைவு கொண்டு இந்த திருக்குறளில் நினைத்துள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிடும். கடவுளின் கணித்தாய் தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருமுழுக்கு யோவான், அப்போஸ்தலருடைய 4 சிறப்பு ஜூத்துதை தூமையார், புனித ஸ்டேஃபான், நற்செய்தியாளர் புனித யோவான், புனித மார்க், புனித லூகாஸ், பெர்னாவின் புனித பீட்டர் கிளியர்பாட், புனித ஆரோக்கியநாதன், மறுபிரசு சின்னப்பர் மறுபிரசானை, எகிப்து நாட்டு நன்தூணியார் நன்தூணியார், புனித அம்ப்ரோசியா விஸ்வநாராஜ் சுவாதிருப்பர், புனித அந்தமிழர், புனித இக்னாசியார் வயலார், புனித இக்னாசியார், புனித பிரான்சிஸ் சவீரியர், பிரான்சிஸ் விசியர், பிரான்சிஸ் ஜான் மரிக் ஜான், புனித ஜான் பாஸ்கோ ஜெயின் ஜான் ஜெயின் சாந்தி, புனித ஜெரோம், புனித ஜெரோம் எமிலியான், ஜென்வாரியஸ், புனித ஜான் கிறிஸ்டாஸ், புனித ஜூலியன், புனித ஜஸ்டின், புனித தாமஸ், புனித 2ஆம் ஜான் பால், புனித 23ஆம் யோவான், புனித தாமஸ் பீட்டர்ஸ், புனித தியோடே பிரின்ஸ் நிக்கோலஸ் சென்சஸ் வெனிஸ்லஸ், புனித பீட்டர் சானல், புனித பீட்டர் கேப்டஸ் வின்சென்ட் புனித வின்சென்ட் பால், வல்க அன்னமரியாள், புனித தேவ்சான் பிள்ளை, புனித டாக்சாவியோ, புனித கத்ரிம் சாரா, புனித பீஜம், புனித கிரிகோரியஸ் மரிகுருதி, புனித அபிசம்பள ஃபெலிஸ்டம், புனித பெர்பெத்து லூயிஸ் ஸ்கோலாஸ்டிகா, லீவர் லூசமாட், ஃபிலோனட் ஹெலன், புனித ஹென்றி, புனித பெர்பெத்து டிபோமாட், புனித கோல்ட் எக்ஸ்லோர், புனித தெரசமாட், புனித ரீத்தமாட், புனித ஃபாஸ்டினா அல்பா மார்கதமாட், புனித மரியா, புனித மார்கா, புனித 10ஆம் பத்ரீசியா, புனித பாத்ராபியோ, புனித ரினோலி, புனித செபஸ்டியான், புனித அண்டமாட், புனித ஜோக்கேம், புனித லூயிஸ் பீட்டர், புனித ஜெராட் பஜெல்ல, புனித சீதா, புனித ஃபெபியோலா, புனித பெர்னடெட், மாம்ஃபோர்ட் நகரின் புனித லூயி, அரசர் புனித லூயி, ஸ்வீடன் பிஜித்தம்மாள், இவ்வுலகில் உமதுடன் புனிதராக உடையுள்ளது நடையார் வாழ்வு தோழமை கொண்டு உம் திருமணி கிறிஸ்து வழியாக புகழேத்தவர் அவருடைய உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல நித்திய பிதாவே, தூய எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்றதால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமையத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைவிட மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்தின் போது விடுதலை பெற்று யாதொரு குழப்பமும் நலமாற்றமாக நாங்கள் எதிர்நோக்கி பேர்ப்ப வாழ்வுக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை விட்டுச் செல்கின்றேன். தன்னுடைய அற்புத வாழ்வழியாக பெற்றுக்கொண்ட இறைவனது ஆசிரியை எங்களோடு பகிர்ந்தேன். எங்களுடைய பாவங்களை பிரிவினைகளையும் பதவிகளுடன் பாராமல் இந்த திரு அவையின் விசுவாசத்தை கண்டு நோக்கி அதற்கு அமைதியின் விசுவாசம் ஒற்றுமையுடன் திறன் கொள்வீராக என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. இறைவனே கிறிஸ்துவின் தெய்வீக அமைதி என்றும் எங்களோடு இருப்பதாக. பெற்றுக்கொண்ட அருள்வாழ்வை இறை அமைதி நம்மளோடு பகிர்ந்து கொள்வோம்.
கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். வானிலை வந்து உயிருள்ளவனாலே என உண்பவன் என்றுமே வாழ்வான் என்று உரைத்த அருளாலே சுசி வந்தார். இவரது திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவோடு நாம் இருந்தோமாயின் கிறிஸ்துவோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் புதுப்பிக்க திருவிழமான மக்களே கனிவுடன் கண்ணோக்கிய உண்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றுக்குரிய உடலில் அழைவுற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகவும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவர் தம் ஆசியானைகள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலைவாழும் உரிமை பேட்டை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருக்குறளில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவரின் ஆசி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. பெற்றுக்கொண்ட வாழ்வில் பகிர்ந்து வாழ தொடர்ந்து திருவடியை வாழ்வோம். அல்லேலூயா. Amen.